இப்படிதான் வந்து சிலர் இல்லாத நூல் கேட்கும். அந்த வாழைப்பழத்தில் வச்சுக்க பழத்துக்கு தோல் சாப்பிடும். ஏன்னா அது தெரியாது, பழத்துக்கு சுவை எனக்கு தெரியாது. அதுபோல அது மனசு ஒரு விஷயம் நமக்கு சீரமாக கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, அது அது தெரியாது. என்ன மாதிரி ஏன்னா என்ன மாதிரி சீன் பண்ணுவோமா, அது கஷ்டப்பட்டு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் 4 காலம் நான் நடத்துறேன். பக்கத்தில் தயானந்த சரஸ்வதி ஆசிரமம். உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன். அங்கே ஒரு குருஜி இருக்கிறார். நீ எப்படியாவது அவர் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். நான் யாரும் கேட்டுட்டு விடை கேட்டு வந்து நீ கேட்கறதெல்லாம் தரணும். ஒரு டாஸ்க் எவ்வளோ நேரத்தில் பார்த்து பேசுகிறோம் சொல்ல எவ்வளோ நேரத்தில் பார்த்து பேசி நான் சொன்னதுக்கு ஆன்சர் வாங்கிட்டு ஆன்சர் வாங்க முடியுமான்னு தெரியல. பார்க்கறதே இல்லை குருஜி, பார்க்கறதே டைம் ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஆன்சர் வாங்க முடியுமான்னு தெரியல. சொல்லி அவனுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவர் போய் பார்த்து அவர் சொல்லி 4 வருஷம் நம்ம நடக்காது. ஆனால் மாஸ்டர் சண்டை போட்டு போயிட்டு வந்து 10 ரூபாய்க்கு ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதை வாங்கி எதுவும் பூஜை முடிச்சு மாட்டி நீ பேசவே இல்லை, கேள்விக்கு ஆன்சரே வாங்கல, ஆனால் அது வேலை செஞ்சுருப்ப. அப்படியே கோவிலுக்கு போனோம். இதுக்கு அர்த்தத்தில் மாஸ்டர் இல்லை, நேராக அதே கேள்வி கேட்குறேன். எல்லாத்துக்கும் தெளிவாக ஆன்சர் சொல்கிறேன். கேட்டு போனோடனே இந்த பேருக்கார சொன்னாலும் உண்மையாதுமா, சரி பார்த்துக்கலாம் போயிடுவேன். இவ்வளோதான் வித்தியாசம். ஒரு விஷயத்தை ஒரு மூடி வச்சுட்டு இருக்குன்னு சொல்லி என்ன கையில் வந்து இந்த செல்ஃபோன் வச்சுக்க, நம்ம அது மேலே விடப்பட்டு அது மாதிரி தான் மனசு. கேட்டா வாய்ப்பு கிடைக்காதது வேணும், வாய்ப்பு கொடுத்துருப்பாரு, இவ்வளோதானே எனக்கு தெரியாதுதான் அப்படின்னு சொல்லணும். இதையே கொஞ்சம் மாற்றி செஞ்சுப்பாரு. என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, இதை நான் சிறப்பாக மேற்கொண்டு நான் யாரும் கூப்பிடுறது சாட்சிச்சுவாரு வெற்றியாளர். அப்போ இந்த இடத்துல யார் செஞ்சீங்களோ நீ தான் செஞ்சீங்க. நான்